என் பல்ல நல்ல ஹார்டான ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி ப்ரஷ் பண்ணனால பல்லு வெள்ளையாகும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கண்டிப்பா இல்லவே இல்லை. ப்ரஷ் பண்ணனால பல்லோட நிறம் மாறவே மாறாது. ப்ரஷ் பண்றது மூலயமா பல்லு மேல படிஞ்சிருக்கக்கூடிய உணவு படலத்தை வேணா ரிமூவ் பண்ணுமே தவிர, ப்ரஷ் பண்றதுனால பல்லோட நிறம் எப்பவுமே மாறவே மாறாது. இந்திய மக்களுக்கு பல்லோட நிறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ளூயிஷ் ஒயிட்டாகவும், பெரியவங்களுக்கு எல்லோயிஷ் ஒயிட்டாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டோனை பொறுத்து இந்த கலர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வேரியேஷன் ஆகும். உங்க பல்லு மஞ்சள் கலந்த வெள்ளையா இருக்கு அப்படின்னா அது நார்மல் தான். அதையும் மீறி உங்க பல் ரொம்ப வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட்டை போய் பார்த்து உங்க பல்ல ப்ளீச்சிங் பண்ணி டெம்பரவரியா ஒயிட்டனிங் ஆக்கிக்கலாம். ஹார்டான ப்ரஷ்ஷை வச்சு நான் அழுத்தி ப்ரஷ் பண்ணுறதுனால பல்லில் இருக்கிற கரை சீக்கிரமாக போயிடும் அப்படின்லாம் இல்லை. அதுக்கு மாறாக உங்கள் பல்லு தேய தான் ஆரம்பிக்கும். அடுத்த டைம் நீங்கள் ப்ரஷ் வாங்க கடைக்கு போகிறீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட்னு போட்டிருக்கும். அந்த மாதிரி ப்ரஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் உங்கள் பல்ல ப்ரஷ் பண்ணிங்கனாலே போதுமானது. நீங்கள் திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் இருக்க நம்ம மிராக்கிள் டென்டல் கேரை கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. நம்ம எல்லா விதமான பல் ட்ரீட்மெண்ட்டும் குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் அஃபோர்டபுளாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.